கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதிகாலையில் ஆண்டவர் அவருடைய சீஷர்களை விசாரிக்கிறார். புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இருக்குமா என்றார். ஐயரே, இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்கிறார்கள். ஆலோசனை கொடுக்கிறார். படகின் வலது பக்கமாய் வலையை போடு என்று சொல்கிறார். ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் அகப்பட்டது. இந்த காலை நேரத்திலும் கூட அவிதமான ஆசீர்வாதங்களை, தெய்வீக ஆலோசனையோடு கூடிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் தியானிக்கும்படியாக ஏசாயா 26:20 வசனம். என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனத்தை அற்புதமாக பாதுகாக்கிற தேவன். அவருடைய ஜனத்தை ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சங்கார தூதனுடைய கையிலிருந்து அதிசயமாய் பாதுகாத்தார். கதவுகள் பூட்டியிருந்தது. வாசல் நிலைக்கால்களில் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டிருந்தது. சங்கார தூதன் பிரவேசியாதபடி ஆண்டவர் பாதுகாத்தார். சங்கீதம் 57 வசனத்தில், எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன். விக்கினங்கள் துன்பங்கள் கடந்து போக மட்டும் நான் உம்முடைய செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன். சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். இந்த தேவன் நமக்கு மறைவிடமாக இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை மறைத்து பாதுகாக்கக்கூடியவர். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்மை மறைத்து சத்துருவின் கைக்கு நம்மை தப்புவிக்கிறவர். அவர் நமக்கு மறைவிடமாக இருக்கிறபடினாலே அவரிலே சார்ந்து கொள்வோம், ஒழித்து கொள்வோம். அவர் நம்மை பாதுகாப்பார். ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராக இருக்கிற நல்ல கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எங்களை உம்முடைய கூடாரத்திலே மறைத்து உங்களுடைய கூடார மறைவிலே ஒழித்து வைத்து பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலே அவிதமான பாதுகாவல் அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க கிருபைதார். தேவ சமாதானம் இவர்களை ஆட்கொள்ளட்டும், பலப்படுத்தும், கூட இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.